எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தேவ சித்தம். தேவ சித்தத்தை பற்றி நம்ம அறியணும்னா முதலாவது நமக்கு மதி வேண்டும். மதி வேண்டும்ங்கிறத ஒரு வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம விரும்பினது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம மனசு ஒடிஞ்சு போயிடுறோம். நம்ம நினைச்சமே நடக்கலையே, ஆண்டவர்கிட்ட கூட ப்ரேயர் பண்ணமே, இது நடக்கலையே அப்படின்னு நம்ம மனசு ஒடிஞ்சு போயிடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன நடந்துச்சோ அதை நம்ம என்ன செய்யணும், விரும்ப ஆரம்பிச்சிடணும். ஆண்டவர் சித்தம் இது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மதி நம்மக்கிட்ட வரணும். அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த வசனம். இன்னொரு வசனத்தை பாருங்க, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அடுத்தது தேவை பகுத்தறிவு. அதாவது நம்மளுடைய சித்தம் நடக்காத போது கடவுளுடைய சித்தம் இதுதான், கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன நடந்தா நன்மையானதுன்னு தெரியும். அப்ப நமக்கு நன்மையானது அவர் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சுட்டோம்னா கடவுளுடைய சித்தத்துக்கு விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். உதாரணமா, நான் படிக்கிற காலத்துல ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே நான் பரீட்சை எழுத போறேன், இந்த பரீட்சையில நான் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவேன். நிறைய மார்க் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், மார்க் வரலன்னா ரொம்ப கவலைப்படுவேன். இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல நான் ஆண்டவருக்குள் வந்த பிறகு எப்படி ப்ரேயர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு தான் நாளைக்கு ஒரு காரியம் நடக்கணும், அது கண்டிப்பா நடக்கணும்னு நான் விரும்புறேன். அப்ப நான் ப்ரேயர் பண்றேன், ஆண்டவரே இந்த காரியம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஆனாலும் ஏன் சித்தப்படி இல்லை ஆண்டவரே, உமக்கு தெரியும் எது எனக்கு நன்மையானதுன்னு. நீர் எனக்கு நன்மையானதை தருவீரு, அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். உமது சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துருவேன். அடுத்த நாள் அந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்ட்டு மனசுல நான் ஏத்துக்கொள்ற அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். அப்போ மனசு புதிதாக வேண்டும். நம்ம மனசு புதிதாகும் போது அதை பகுத்தறிகிற தன்மை நமக்கு வந்துடுது. அப்படிங்கிறப்ப நம்ம மறுரூபப்படுகிறோம். மறுரூபனா என்னது? சாதாரண உலக பிரகாரமான இதுல இருந்து கடவுளுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கைய கொடுக்குறோம். அப்படி வாழ்ந்து பார்த்தா பல விதமான அற்புதங்களையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம காணலாம். நம்ம நினைச்சது நடக்காம இருக்கும், மனசு கொஞ்சம் அப்செட் ஆகும். ஆஹா, இப்படி நினைச்சமே, இது முடிஞ்சிரும்ல நினைச்சோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ஒரு நன்மைக்காக தான் அப்படி நடந்திருக்கும். அதை கொஞ்ச நாள்ல நம்ம உணர்வோம். அப்போ கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம விட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும். இதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி விவலாவாரியா தன்னுடைய சீஷர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பேதுரு அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. கடவுளை தனியா கூட்டிட்டு போய் ஏசப்பாட்ட சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றத பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றத பாருங்க. மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன சொல்றாரு? சாத்தானேன்னு கூப்பிடுறாரு அவரை. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மனுஷனுக்கு நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்க, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திச்சு சொல்லிட்டு இருக்க. கடவுளுடைய சித்தம் எதுவோ அதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனாலதான் அவர் தேவ மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். நம்மெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வாழ முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் மனசை மாத்தி பாருங்க, நிச்சயமா நன்மைகள் நடக்கும். இதை நான் நிறைய விஷயங்கள்ல அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கடவுளுடைய சித்தத்துக்கு விடுங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிருங்க.
கிடைச்சது என்ன அர்த்தம், கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு அவருடைய சித்தம் இதுதான், அதை விரும்பி வாழ ஆரம்பிச்சிடணும். இதுதான் நன்மையை நமக்கு கொடுக்கும். நம் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம், அவர் சித்தத்தின்படி வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.